சுந்தர் கிருஷ்ணா இருப்பதாக சொன்ன அந்த வீட்டிற்குள்ளே இருந்து நிறைய பேர் கையில் துப்பாக்கியுடன் ஓடி வந்தனர். அவர்கள் அனைவரும் விக்ரமை சூழ ஆரம்பித்தனர். குட் ஜாப், பக்காவா பிளான் பண்ணியிருக்கீங்க போல என்று அங்கிருந்த அனைவரையுமே சுற்றி முற்றி பார்த்தவாறு தன் இதழ் ஓரத்தில் புன்னகை ஒன்றை உதித்தான் விக்ரம். அவன் எவ்வளவுதான் சிரித்து தன்னை தைரியமானவன் என்று காட்டிக்கொள்ள நினைத்தாலும் அவன் உடலில் இருந்த வலி அதற்கு தடை செய்ய ஆரம்பித்தது. அந்த 2 பேரும் கத்தியை வைத்து குத்தியதில் அவன் வயிற்றில் லேசாக வலி ஏற்பட ஆரம்பித்தது. கண்களில் கண்ணீர் தேங்கி கண் மங்களாகவும் தோன்ற ஆரம்பித்தது. அதே சமயம் பிளாக் பவர் டீமின் அனைவரும் தங்கள் கையில் ஆயுதங்களுடன் விக்ரமை நெருங்கிக் கொண்டே இருந்தனர். நீ ரொம்ப திறமைக்காரனு, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ நீ அடிப்பட்ட பாம்பு. ஸோ இப்போ நான் உன்னை உயிரோட விட்டனா நிச்சயமாக சீக்கிரமே வந்து எங்களை நீ அட்டாக் பண்ணுவ. அதனால் என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விடுறதா இல்லை. இவங்க யாராவது ஒரு ஆள் கையிலையாச்சும் நிச்சயமாக நீ செத்து போகணும். உனக்கு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை ராசா. உன்னால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ என்ஜாய் யுவர் டெத் என்று சொல்லி சோமேஸ்வரர் நக்கலாக சிரிக்க, என்ன விக்ரம், அப்போ ரொம்ப அசால்ட்டா நீ அந்த கலாவை கொண்டு போட்டல? அது மட்டும் இல்லாம என் மேல வேற நீ கை வச்சல. இப்ப பாரு, கலாவை கொன்னதுக்கு பிரியாச்சித்தமா உன்னை கொல்றதுக்கு எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கன்னு. இவங்க எல்லாரையும் தாண்டி திமிரா வந்து என் அடி பார்ப்போம், ஒத்துக்கிறேன் நீ ரொம்ப திறமைக்காரனு என்று கரண் அவன் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தினான். இவங்க 2 பேரும் அவங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் இந்த கோவிந்த் மட்டும் இன்னும் அமைதியாக இருக்கான். ஆரம்பத்தில் இருந்து இவன் என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஒருவேளை இன்னும் ஆக்டிங்கை கண்டினியூ பண்ண போகிறானா இல்லை என்று விக்ரம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கோவிந்த் அவனை பார்த்து நக்கலாக சிரிக்க ஆரம்பித்தான். நான் நினச்சது மாதிரி ஆரம்பிச்சிட்ட என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, என்ன விக்ரம், என்கிட்ட இருந்து இதை நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உன்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்காக தான் இத்தனை நாளா நான் உன்னை தாங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே நான் உன்னை தாங்க எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உன்னோட கதை ஒட்டு மொத்தமாக முடிய போகுது. நீ சாக போகிற தண்ணி மேலே ஒத்த காலில் நிற்கிற கொக்கு. எவ்வளவு நேரம் கால் வலிச்சாலும் அது கண்டுக்காம மீன் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்குமா. ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த கொக்கோட வயிற்றுக்கு பசி ஏற்ற மாதிரி சரியா தொக்கா ஒரு மீன் வந்து மாட்டுமா. அந்த மாதிரி தான் நீ எங்களுக்கு மீன், நாங்கள் எல்லாம் கொக்கு. நீ வர வரைக்கும் ஒத்த காலில் நின்று காத்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக நாங்கள் நினச்சது மாதிரியே உன்னை இங்கே வர வச்சோம். இப்போ அசால்ட்டா உன்னை தட்டி தூக்கி போயிட்டே இருக்க போகிறோம். என்ன பண்ண முடியும் உன்னால என்று நக்கலாக கோவிந்த் பேசி சிரிக்க, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்த விஷயம்தானே என்று கிண்டலாக சொல்லி சிரித்தான் விக்ரம். உன்ன மாதிரி ஒருத்தனை இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நீ திறமைக்காரன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நீ இங்க சாவோட விளிம்புல நிக்கிற. சுத்தி பார்த்தல, இங்க இருக்கிறவங்க எல்லாரோட கையிலேயும் ஆளுக்கு ஒரு கன் இருக்குது. நீ லேசா இங்கிருந்து அங்க அசையணும்னு நினைச்சா கூட அவங்க கன்ல இருந்து புல்லட் வந்துச்சுன்னா போதும், நீ செத்து போவ. கண்டிப்பா இதுக்கு மேல நீ தப்பிக்க எந்த வழியும் கிடையாது. ஆனாலும் இவ்வளவு திமிரா பேசுறல, அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது. அது எப்படின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது என்று கரண் சொன்னான். விக்ரமோ அவனை கோபமாக முறைத்து பார்க்க, இப்ப எதுக்காக அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க விக்ரம்? அவனை முறைச்சு பார்க்கறதுனால என்ன பலன் இருக்குது? நீ ஏதோ ஒரு ஆசையா இங்க வந்த, அந்த ஆசை நிறைவேறல அப்படின்ற நிராசையில அவனை முறைச்சு பார்க்கறியா? என்ன பண்றது விக்ரம், நாம என்னதான் ஆசைப்பட்டாலும் மேல இருக்கிறவன் நமக்கு ஒரு தகுதியை கொடுத்துருப்பான். நீ இந்த வீட்டோட பெரிய வாரிசாகணுங்கிற ஒரு நினைப்புல உள்ள வந்த. ஆனா நீ எங்க வீட்டு நாய்க்கு தான் சமம். உன்னால எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்துல எல்லாம் தலையிட முடியாது. இப்போ உனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் பேசி எங்க டைமையும் உன் டைமையும் நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல. சாவு
என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்த அனைவரையும் பார்த்து கண்ணசைக்க அவர்கள் அனைவருமே விக்ரமை சுடுவதற்கு ஆயத்தமானார்கள். ஒரு கணம் சுதாரித்தவன் தனது மார்ஷியல் ஆர்ட் திறமையின் மூலம் சற்று மேலே உயரத்தில் பறக்க ஆரம்பித்தான். அவர்களது கண்ணில் இருந்து வந்த தோட்டாக்கள் ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு அந்த இடமே தீப்பிழம்பு போல் காட்சியளித்துக் கொண்டிருக்க விக்ரமோ அந்தரத்தில் பறந்து ஒரு மரக்கிளையை தாவி பிடித்து கொண்டான். அதன்பின் அதை கவனித்தவர்கள் அவனை ஷூட் செய்ய போன சமயம் அங்கிருந்து மறுபடியும் தரையில் தாவியவன் தன் அருகே நின்று கொண்டிருந்த ஒருவனின் கழுத்தை பலமாக திருகி போட்டுவிட்டு அவனை தனக்கு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தன்னை தாக்க வரும் புல்லட் அனைத்தையும் அவன் மீது பாய்ச்சி கொண்டிருந்தான். நேரம் பார்த்து அவன் கையில் இருந்த கன்னை உருவியவன் அவர்கள் அனைவரையும் சரசரவென்று சரமாரியாக சுட்டுத்தள்ள ஒருவர் பின் ஒருவராக தரையில் சரிய ஆரம்பித்தனர். அதே சமயம் எதிரிகள் பாய்ச்சிய புல்லட்டும் அவனது கைகளிலும் காலிலும் ஷோல்டரிலும் ஆங்காங்கே பாயத்தான் செய்தது. ஆனால் விக்ரம் அதில் இருந்து வந்த இரத்தத்தையும் வலியையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் முன் இருக்கும் எதிரிகளை நிச்சயம் பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு தனது வலியை தாங்கியவாறு அவர்கள் அனைவரையும் சுட்டு பொசுக்க பிளாக் பவர் டீமின் அனைத்து ஆட்களும் தரையில் சரிந்தனர். இதை பார்த்த சோமேஸ்வரன், கரண், கோவிந்த் 3 பேரும் அதிசயத்து வாய் பிளந்து போனார்கள். தேவையில்லாம நம்ம வாயை கொடுத்துட்டோமோ? ஆரம்பத்திலிருந்து இவங்கிட்ட எப்பவும் போல நல்லவன் மாதிரியே நடிச்சிருக்கலாமோ? இப்போ அனாவசியமா வாய் கொடுத்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப இந்த விக்ரமுக்கு நம்ம யாருன்னு புரிஞ்சு போயிருக்குமே. ஷிட் என்று கோவிந்த் அவசரப்பட்டதை நினைத்து தலையில் அடித்து கொண்டார். பின் இருவரும் மனதிற்குள், விஷயம் எக்குத்தப்பா போயிடுச்சே, இவன் ஒத்த ஆளா நின்று இத்தனை பெரிய ஆள், இவங்க கையில் இவ்வளோ பெரிய கன்னு இருந்தோம், அந்த புல்லட் எல்லாம் தாக்கியுமே அவங்க எல்லாரையுமே கொன்னு போட்டிருக்கான். நிச்சயமா இவன் சாதாரணமானவனா இருக்க முடியாது. இவனோட பவர் தெரியாம நாம இவங்கிட்ட தொடர்ந்து விளையாண்டுகிட்டே இருந்திருக்கோம். நாம சாக போறது உறுதி என்று நினைத்தனர். இத்தனை நேரமாக சோமேஸ்வரன் மனதிற்குள் இருந்த திமிர்த்தனமும் பயமும் கூட சிறிது கலந்து காணாமல் போகத்தான் செய்தது. அவரை அறியாமல் அவரது கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. நான் வேற இவங்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து வாய் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். போச்சு, இன்னைக்கு இவன் என்ன பண்ண போறானோ? ஐயோ, விடக்கூடாது. ஏதாவது பண்ணி நான் என் உயிரை காப்பாற்றணும். அதே சமயம் இவனையும் இந்த வீட்டோட பெரிய வாரிசா நான் இருக்க விடவே மாட்டேன். அப்படி நான் அதுக்கு அனுமதிச்சேன்னா என்னோட ராஜ வாழ்க்கை கனவுக்கு நிச்சயம் பாதிப்பு வரும். நான் நினைச்ச மாதிரி என்னுடைய எண்ணத்தையும் சாதிக்க முடியாது. அப்புறம் தாய் கிழவனோட நான் போட்டுக்கிட்ட சவால்ல அவர் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். நான் தோத்து போயிடுவேன். அதுக்கு நான் ஒரு காலமும் இடம் கொடுக்கவே மாட்டேன். எப்பவுமே என் அப்பா கிட்ட நான் தோக்கவே மாட்டேன் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே கோவிந்தும் கரணும் சோமேஸ்வரனிடம், சோமேஸ்வரன், நாங்கள் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னோம்ல, ஆல்ரெடி சுதீர் இந்த பிளாக் பவர் டீமை நம்பி போய் தான் தோத்துட்டு வந்தான்னு. அப்படிப்பட்ட டீமையே மறுபடியும் இந்த விக்ரமை கொல்றதுக்காக செட் பண்ணுறது சரியா இருக்காது, வேற ஆளுங்களை செட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்காம இவங்களை செட் பண்ணி வச்சு இப்போ பாரு, எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. இவங்க செத்தது மட்டும் இல்லாமல் இவங்களை நம்பின பாவத்துக்கு நாமளும் சாக போகிறோம். நாம் இவ்வளவு பெரிய பிளான் போட்டும் அதில் இருந்து எஸ்கேப் ஆனவன் நம்மளை உயிரோட விடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்மளை கொல்லாமல் விட மாட்டான். ஏன்னா இப்படி பண்ணீங்க என்று கரணும் கோவிந்தும் பழியை சோமேஸ்வரன் பக்கம் திருப்பிவிட, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? பிளாக் பவர் டீம்லேயே 4-5 டீம் இருக்கவும் அவங்க போனா என்ன, இந்த டீம் இருக்குதுல்ல, இவங்க அவனை உயிரோட விட மாட்டாங்கன்னு நினைச்சேன். சுதீர் கூப்பிட்டு போய் அட்டாக் பண்ண டீமில் இருக்கிற ஒரு ஆளும் 100 பேருக்கு சமமானவங்க. இவங்க ஒரு ஆளும் 200-300 பேருக்கு சமம். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இவங்களை இங்கே வர வச்சேன். ஆனால் இவங்களையும் இந்த விக்ரம் இப்படி போட்டு காட்டுத்தனமா அடித்து சாக வைப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னை யோசிக்க விடுங்க என்று யோசித்த சோமேஸ்வரனுக்கு விக்ரமை நினைத்து பயம் மேலும் மேலும் அதிகமாகி தனது காலிலும் உடலிலும் இருக்கும் நடுக்கம் தெரிய ஆரம்பித்தது. இதை கவனித்த கோவிந்தும் கரணும், அண்ணா நீங்க பயப்படுறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ நாம விக்ரம் கிட்ட சரண்டர் ஆகிறத விட வேற வழியே இல்லை என்று சொல்ல, அதை கேட்டு கோபமான சோமேஸ்வரன், என்னது அவங்கிட்ட சரண்டர் ஆகணுமா? அப்படின்னா அவனுக்கு அடிப்பணிஞ்சு அவன் காலில் விட சொல்றீங்களா? அதுக்கு அவசியமே கிடையாது. எப்பவுமே காட்டுக்கு ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கும்.
அந்த ராஜாவா நான் தான் இருப்பேன் என்று சொன்ன சோமேஸ்வரர் கோபமாக சத்தமான குரலில் ரங்கூன் என்று கத்தினார். சுந்தர் கிருஷ்ணா தாத்தா இருப்பதாக கோவிந்த் சொன்ன அந்த வீட்டிற்குள் இருந்த மொட்டை மாடியில் இருந்து எகிரி குதித்தவாறு ஒருவன் கீழே வந்து நின்றான். அவன் அங்கு வந்து நின்ற மறுகணம் அவன் பின்னாலேயே இன்னும் 3 பேர் மாடியில் இருந்து தாவி குதித்து வந்து நின்றனர். 4 பேரும் பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தனர். நாட்டில் வாழும் சாதாரண மக்களை போன்று அவர்கள் இல்லவே இல்லை. ஏதோ காட்டுக்குள் இருக்கும் காட்டுவாசிகள் போலத்தான் அவர்கள் தெரிந்தார்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர்கள் உடல் முழுவதும் ஏதோ சாம்பல் நிற சாயத்தால் பூசப்பட்டு இருந்தது. பார்ப்பதற்கு அவர்கள் கொடூரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தார்கள். அவர்கள் கழுத்தில் மிகவும் கூர்மையான நரிப்பல் பொருத்திய பாசிமணி ஒன்று தொங்கிக் கொண்டு இருந்தது. அவர்களது இடுப்பிலும் பெல்ட் போன்ற புலிவால் ஒன்று சுற்றி வளைத்து கட்டியிருக்க, மேலே சட்டை அணியாமல் கீழே அரைக்கால் டவுசர் போன்று ஏதோ ஒரு உடையை உடுத்திருந்தனர். கைகளிலும் கால்களிலும் கருப்பு கயிறை கட்டியிருந்தவர்கள் தங்கள் இடுப்புகளை சுற்றிலும் விதவிதமான கத்திகளை சொருகி வைத்திருந்தனர். அதே சமயம் அவர்களிடம் கன்னும் இருந்தது. ஏற்கனவே கருப்பாக இருக்கும் அவர்களது முகத்தில் இன்னும் சாம்பல் நிற சாயம் பூசி இருக்க, அவர்கள் முகமே இன்னார் என்று சரியாக அடையாளமே தெரியாத அளவிற்கு இருந்தது. யாருடா இவனுங்க? நம்ம அம்மா சின்ன பிள்ளையில சோறு ஊட்டுறதுக்காக பூச்சாண்டி வரான், சாப்பிடலனா கடிச்சு தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி பயமுறுத்துவாங்களே, அந்த பூச்சாண்டி கதையில வர பூச்சாண்டி மாதிரியே இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எங்கிருந்து வந்தானுங்க என்று விக்ரம் யோசித்தான். அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ரங்கூன் என்ற அந்த 4 பேரில் தலைவரான ஒருவன் தன் பின்னால் நிற்கும் 3 பேரையும் பார்த்து, 3 பேரும் போங்க, அவன் அட்டாக் பண்ணுங்க என்று சொல்ல, வித்தியாசமாக குரங்கு போன்று ஆங்காங்கே தாவி தாவி கொண்டே விக்ரம் அருகில் வந்த 3 பேரில் இருவர் விக்ரம் தோள் மீது ஒருவன் விக்ரமின் காலையும் பிடித்து கொள்ள, ரங்கூன் என்பவன் அவனை தாக்குவதற்காக ஓடி வந்தான். என்னடா இவனுங்க, நாம இவனுங்க யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே திடீர்னு வந்து இந்த மாதிரி 3 பேரும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு அசைய விடாம பிடிச்சுக்கிட்டானுங்க. இந்த டார்டின் வேற ஏதோ ஒலிம்பிக்ல ஓடி வர மாதிரி இவ்வளவு வேகமா ஓடி வரான். போச்சுடா விக்ரம், நல்லா மாட்டினடா என்று மனதிற்குள் நினைத்தவன், விடுங்கடா, என்னை விடுங்க, எதுக்காக என்னை இப்படி பிடிச்சிருக்கீங்க, விடுங்கடா விடுங்க என்று கையையும் காலையும் உதற, அவர்களோ தங்கள் முகத்தை கராராக வைத்தவாறே, உன்னை விடுறதுக்காகவா நாங்க பிடிச்சிருக்கோம்? இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிட்டு தான் எங்களுக்கு அடுத்த வேலையே, அதுக்காக தான் உன்னை பிடிச்சிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே விக்ரம் மீது இருக்கும் தங்கள் பிடியை இன்னும் இருக்குகிறார்கள். ரங்கூன் என்ற ஓடி வந்த அந்த சாம்பல் நிற மனிதன் விக்ரமின் நெஞ்சில் ஓங்கி குத்த, அதில் விக்ரமிற்கு லேசாக வலி ஏற்பட்டது. உன்னை பார்த்தாலே தெரியுது வலி தாங்க முடியலன்னு. அதனால நாங்க சாதாரண மக்கள் கூட்டத்தோட பழகி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்திருப்போம்னு எங்களை பத்தி நீ சாதாரணமா நினைச்சிடாத. நாங்க அப்படி கிடையாது. எங்களை பற்றி எதுவுமே நீ தெரிஞ்சிக்காம தான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் அடியிலேயே சாகிறதுக்குள்ளே ஆச்சும் நீ எங்களை யாருன்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குவ என்று ரங்கூன் சொல்லி கொண்டிருக்க, விக்ரமோ அந்த 3 பேரிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசனையில் இருந்தவன் பின் தன் வலது பக்கம் இருந்த ஒருவனை தூக்கி வீசினான். மறுகணம் தன் இடது பக்கம் இருப்பவனை தூக்கி வீச முயற்சி செய்து கொண்டிருக்க, கீழே விழுந்த அந்த சாம்பல் நிற மனிதன் ஓடி வந்து மீண்டும் அவனது தோளில் ஏறிக்கொள்ள, விக்ரம் கஷ்டப்பட்டு இடது பக்கம் இருந்த ஒருவனை தூக்கி வீசினான். இப்பதான்டா உன்னை தூக்கி வீசின, அதுக்குள்ள மறுபடியும் இப்படி ஓடி வந்து வேதாள மாதிரி ஏறி உக்காந்துகிட்ட, ஏண்டா இப்படி என்று சொல்லிக்கொண்டே அவனை சமாளிப்பதற்குள் இப்பொழுது கீழே விழுந்த அந்த 2வது சாம்பல் மனிதன் மீண்டும் விக்ரம் மீது ஏறி அமர்ந்து கொள்ள, என்னடா இது வம்பா போச்சு, ஒருத்தவனை தூக்கி எறிஞ்சி இன்னொருத்தவனை சமாளிக்கிறதுக்குள்ள ஆல்ரெடி கீழே விழுந்தவன் மறுபடியும் மேலே ஏறி வந்து உக்காந்துக்கிறான். இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம நிலைமை? எப்படி இதை சமாளிக்கிறது? விக்ரம், ஏதாச்சும் சீக்கிரம் பண்ணுடா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கீழே விக்ரமின் காலை அசைய விடாமல் பிடித்திருந்த ஒருவன் தனது கத்தியால் அவன் காலை கீறினான். உடனே அவன் காலில் இருந்து ரத்தம் வழிய வலி தாங்க முடியாத விக்ரம் வலியில் ஆ ஆ என்று கத்த ஆரம்பித்தான். இதை பார்த்த அந்த சாம்பல் நிற மனிதர்கள் 4 பேரும் சிரிக்க, அவர்களது பார்வை அங்கே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணா ஃபேமிலியின் 3 ராட்சதர்கள் பக்கம் திரும்பியது.
எனக்கு தெரியும். இதனால தான் நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன். அதனால தான் எப்பவுமே என்னோட செக்யூரிட்டி கார்ட்ஸா உங்களை நான் என் கூடவே வச்சிருக்கேன். நிச்சயமா இன்னைக்கு நீங்க இந்த விக்ரம சாகடிச்சிடுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று சோமேஸ்வரர் அவர்களை மேலும் மேலும் தூண்டிவிட்டார். விக்ரம் அந்த சாம்பல் நிற மனிதர்கள் கையால் சாகப் போவதை நினைத்து கரண், சோமேஸ்வரன், கோவிந்த் 3 பேரும் சந்தோஷப்பட்டு சிரித்தவாறு கண்ணிமைக்காது விக்ரம் சாவதை பார்ப்பதற்காக ஆவலாக நின்று கொண்டிருந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.